ஐயோ ஏய் வேணாண்டா வேணாண்டா அவளை விட்டுடா டேய் டேய் என்ன போலீஸை எப்ப கூப்பிடு பார்க்கலாம். யாரா நீங்க எல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப நீ என்ன பண்றனா உன் மாமனுக்கு போன் பண்ணி அக்கா கழுத்துல கத்திய வச்சு கொன்னுருவன் மிரட்டுறாங்க, நீங்க லாரிய இங்க கொண்டு வாங்க மாமான்னு சொல்லு. நீங்க என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலடா. உனக்கு எதுவும் புரியாது, உன் மாமன்காரனுக்கு எல்லாம் புரியும். அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு போன் பண்ணி சொல்லு. முடியாதுடா, நான் போன் பண்ணி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? அப்ப உங்க அக்காவோட உயிரை போயிரும் பாக்குறியா? அக்கா அக்கா ஐயோ ஏய் ஏன்டா இவங்க கிட்ட வீரத்தை காட்டுற? முடிஞ்ச மாப்பிள்ளையிட மோதி பண்றான். அத தாயா சொல்றான். உன் பொண்ணுகிட்ட சொல்லி போன் பண்ண சொல்லு. இப்ப நீ போன் பண்ணல, இவங்க 2 பேர் கழுத்தையும் அறுத்துருவாங்க. ஐயோ ஒண்ணும் பண்ணாதீங்க. அம்மா போனை போடுமா. ஹலோ ஹலோ மாமா. மாமா ஏய் நான் சுவாதி இல்லடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு லாரி எடுத்துட்டு போனீங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கதாண்டா உங்க வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி கழுத்துலயும் அவ அக்கா கழுத்துலயும் கத்தி வச்சிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா நீ எடுத்துட்டு போன லாரிய கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல 2 பேர் கழுத்தையும் எங்க கத்தி பதம் பாத்துரும். ஏய் இந்தா உன் மாமா கிட்ட நான் சொன்னதை ஸ்ட்ராங்கா சொல்லு. மாமா இங்க ரேவதி அக்காவையும் ரோகிணி அக்காவையும் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க மாமா. நீங்க வந்து அவங்களை காப்பாத்துங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க மாமா, வந்து 2 பேரையும் காப்பாத்துங்க மாமா. சுவாதி பயப்படாத, கவனமா கேளு. ஒருவேளை உங்க அம்மா இப்ப அங்க இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே நீயும் பண்ணு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? புரியுது மாமா. பார்த்து பயப்படாத, கவனமா பண்ணு. என்ன வரேன்னு சொன்னானா? வராம இருப்பானா? அவன் பொண்டாட்டி உயிராச்ச.